நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். 2000 ஆண்டு பழமையுடைய இந்நூலின் ஆசிரியர் திருவள்ளுவர். இவர் வாழ்ந்த காலம் கிமு 31 என்பது அறிஞர்களுடைய கருத்து. அதனால்தான் நாம் திருவள்ளுவர் ஆண்டு என்று அதனை குறிப்பிடுகின்றோம். தமிழர்கள் உலகிற்கு தந்த கொடை என்று சொன்னால் அது திருக்குறள். 2000 ஆண்டு பழமையுடையது. இத்திருக்குறள் 3 பால்களை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். 133 அதிகாரங்களை கொண்டது. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள். ஆக மொத்தம் 1330 திருக்குறள்கள். அறத்துப்பால் 30 அதிகாரங்களையும், பொருட்பால் 78 அதிகாரங்களையும், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களையும் கொண்டது. திருக்குறள். அறத்துப்பால் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. இந்த இறைவாழ்த்தில் எந்த கடவுளையும் எந்த இறைவனையும் அவர் குறிப்பிடவில்லை. கால்களை மட்டுமே, பாதங்களை மட்டுமே குறிப்பிடுகிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி. அறத்துப்பால் அதிகாரம் 1 முதல் குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதற்கு என்ன பொருள்? எழுத்துக்களெல்லாம் அ என்ற ஒளியை முதன்மையாக கொண்டு தொடங்குகின்றன. எழுத்துக்களுக்கு முதன்மை அகரம். இந்த உலகத்திற்கு முதன்மை ஆதி பகவனாகிய அதை படைத்த இறைவன். இதாங்க பொருள். இதில் ஆச்சரியம் பாருங்க, ஒலி நுண்பொருள், சவுண்டு நுண்பொருள், அதை பார்க்க முடியாது. ஆனால் உலகம் பருப்பொருள், பார்க்குறோம். நம்ம நுண்பொருளாக இருந்து இறைவன் பருப்பொருளாகிய உலகத்தை படைத்திருப்பதால் நாம் அதில் இருக்கிறோம். நம்மை பெற்ற தாய் தந்தையரை வழிவிடுவது போல இறைவனை வணங்க வேண்டும். குறள் 1 அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.